பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை மூண்டதால் அவர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து பாஜக சார்பில் இன்று மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு மேற்குவங்க மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மாணவர் அமைப்புகள் சார்பில் நபன்னோ அபிஜன் என்ற பெயரில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஊர்வலமாக அணிவகுத்தனர். மாணவர் பேரணி ஹவுரா பாலத்தை அடைந்தபோது போலீசார் மற்றும் மாணவர்களிடையே மோதல் வெடித்தது. பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளை தாண்டிச் செல்ல முயற்சித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை நோக்கி கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசிய போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தும் தடியடி நடத்தியும் விரட்டியடித்தனர். இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். காயமடைந்த மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர் போராட்டங்கள் அமைதியாக நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். तो कुछ ना कुछ तो इसका असर होना ही चाहिए और वो हो रहे हैं, लेकिन मुझे ये कहना है कि कोई भी पार्टी कोई अगर आंदोलन करे तो जरूरत से ज्यादा इंतजामिया की क्या दरकार मुझे पता नहीं. இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதை கண்டித்து மேற்கு வங்கத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடத்த பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.